ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 1000த்திற்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும், வழக்கத்தை விட கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதனால் மீனவர்களுக்கு மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு ரத்து செய்து மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனையடுத்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் அனைத்து படகுகளும் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் நாள் ஒன்றுக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருவது மட்டுமல்லாது, நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5000த்திற்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலை சார்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை மாதம் 4ஆம் வார செவ்வாய்க்கிழமையொட்டி வெள்ளித்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வள்ளி தெய்வானையோடு வெள்ளி திருத்தேரில் எழுந்தருளிய முருகப்பெருமானை மேளதாளங்கள் ஒலிக்க, அரோகரா முழக்கங்களை அதிர பக்தர்கள் உட்பிரகாரத்தில் வடம் பிடித்து இழுத்து வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.